டெல்லியை சேர்ந்த சோனியா என்ற சமூக ஊடக பயனர் தன்னையும் தனது மகளையும் பற்றி எக்ஸலத்தில் தொடர்ந்து இழிவாகவும் அவதூறாகவும் கருத்து பதிவிட்ட ஒரு நபருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்து கவனம் பெற்றுள்ளார். அபிஷேக் குமார் என்ற அந்த நபர் டியூட் இட்ஸ் ஓகே என்ற கணக்கின் மூலம் சோனியாவையும் அவரது மகளையும் குறிவைத்து அவமதிப்பான கருத்துக்களை வெளியிட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து சோனியா காவல்துறையில் புகார் அளித்தார். அந்த புகாரின் அடிப்படையில் அபிஷேக் குமார் தனது செயலுக்காக சோனியாவிடம் நேரில் மன்னிப்பு கேட்டார். இனிமேல் எந்த பெண்ணையும் குறிவைத்து இத்தகைய கருத்துக்களை பதிவிட மாட்டேன் என்றும் உறுதியளித்தார். இந்த சம்பவம் குறித்து தனது எக்ஸலத்தில் பதிவிட்ட சோனியா, அபிஷேக் குமாரையும் அவரது தாயாரையும் காவல் நிலையத்தில் சந்தித்து அவர் செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டார். அவரது தாயாரின் மனநிலையையும் வேதனையையும் பார்த்த பிறகு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க முடிவு செய்தேன். அவரது வேலை மற்றும் எதிர்காலம் பாதிக்கப்பட வேண்டாம் என்பதையும் கருத்தில் கொண்டேன். ஆனால் இதுபோன்ற செயலில் அவர் மீண்டும் ஈடுபட்டால் நான் மறுபடியும் புகார் அளிப்பேன். அப்போது அந்த புகாரை எந்த நிலையிலும் திரும்ப பெற மாட்டேன் என்று தெரிவித்துள்ளார். மேலும் இணையத்தில் பெண்களை துன்புறுத்தினால் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்று பலர் நினைக்கிறார்கள். அது தவறு. சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அது நடக்கவும் செய்கிறது. சாதாரண ட்ரோலிங் வேறு, ஒருவரை திட்டமிட்டு குறிவைத்து துன்புறுத்துவது வேறு. அந்த எல்லையை யாராவது மீறினால் ஒவ்வொரு பெண்ணுக்கும் சட்ட உதவியை நாடும் உரிமை இருக்கிறது. இவ்வாறு சோனியா கூறியுள்ளார். இந்த விவகாரத்தில் உதவிய டெல்லி காவல்துறைக்கும் நண்பர்களுக்கும் சோனியா நன்றி தெரிவித்து பதிவிட்டுள்ளார். மறுபுறம் அபிஷேக் குமார் தனது எக்ஸலத்தில் மன்னிப்பை கேட்டுள்ளார். அவர் பதிவிட்டதாவது, நான் செய்த செயலால் ஏற்பட்ட மனவேதனைக்கும் அவமானத்திற்கும் உண்மையாக வருந்துகிறேன். இனிமேல் எந்த பெண்ணின் கண்ணியத்தையும் புண்படுத்தும் வகையில் நடக்க மாட்டேன். எனது பின்தொடர்பவர்களும் யாரையும் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று தெரிவித்துள்ளார்.